ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. அதில் டுடே டாஸ்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். கோ டு டாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் நம்மளுக்கு ஓப்பன் ஆட் முடிஞ்சாச்சு. இப்போ கோ டு டாஸ்க் பேஜ் போய்க்கிடலாம். கோ டு டாஸ்க் நம்ம போகும்போது இதில் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பே அவுட் மெத்தட் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அதில் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 மினிட்ஸ் இருக்கணும். ஃபேஸை காட்டணும் அப்படின்ட்டு அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி இதில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை தான் டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு வீடியோவில் நம்ம கொடுத்து அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பான்சர்ஸ் கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கிறணும். ஓகேவா? அதே மாதிரி இதில் ஸ்டெப் 2 செகண்ட் பாயிண்ட் இருக்குது. இது அடல்ட்டு கண்டென்ட்டோ வேறு ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாகவோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சேம் டாபிக் வேறு வீடியோவில் நம்ம போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் நேம் கண்டிப்பாக நம்ம ஓன் வாய்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸ்பான்சர்ஸ் கீவேர்டு இது தான். ஸோ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதை என்ன செய்யணும், அப்படி காப்பி பண்ணிக்கிறணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துக்கிறணும். ஓகேவா? இதுதான் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட். இது நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நீங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்களா அந்த வீடியோவை இதில் கொடுத்துக்கிறணும். நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறதே டைம் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுங்க, வீடியோ அதோட டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது. இப்போ என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இருக்கா, நான் இன்றைக்கி டாஸ்க் உண்டான வீடியோ நான் பப்ளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் இதில் கொடுக்க போகிறேன். வீடியோ யூஆர்எல்லை நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து டெஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பார்த்திங்களா, அது ரிலேட்டடான டெஸ்கிரிப்ஷன் மினிமம் 30 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 30 வேர்ட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் 30 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்மிட் பண்ணும்போது எரர் காட்டும். அடுத்து டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோக்கு உண்டான டைட்டில் கண்டிப்பாக மினிமம் 10 வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்தாச்சு எல்லாமே. இதை சப்மிட் பண்ணும்போது எந்த மாதிரி சப்மிட் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுக்கும்போது நம்மளுக்கு எரர் காட்டுது. இதில் கண்டிப்பாக 30 வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ நான் இதில் கம்மி பண்ணிக்கிறதேன். 30 வேர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளுக்கு சப்மிட் ஆக மாட்டுக்கு. ஸோ நான் இப்போ கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 30 வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சப்மிட் பண்ணும்போது. ஓகே, 30 வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எல்லாமே முடிஞ்சுது. இப்படி தான் நாம் டைட்டில் கண்டிப்பாக 10 வேர்ட்ஸ் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் 10 வேர்ட்ஸ் இருக்கணும். நம்ம வீடியோ போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த யூஆர்எலை கரெக்டாக கொடுத்துருக்கணும். கொடுத்து சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு சப்மிட் ஆயிடுச்சு. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சப்மிட் ஆகாது. டைட்டிலில் மிஸ்டேக் பண்ணாலுமே நம்மளுக்கு
சப்மிட் வந்து ஆகாது. கண்டிப்பாக 10 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் டீமாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ப்ரொமோஷன் டீமாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் ப்ரொமோஷன் டீம்னால எனக்கு 250 தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ டாஸ்க் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நம்ம பார்க்கணும். டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிஞ்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள டேட்டில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பெண்டிங்கில் வந்து இருக்குது எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி டாஸ்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுனால அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரேட்டிங் வந்து 4 தான் கொடுப்பாங்க. கரெக்டாக கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தா 5 ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. இதில் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து நான் வந்து ஒரு இமேஜ் வந்து கொடுக்கும்போது அதில் நான் ஷோ பண்ணலை. அதனால தான் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்குண்டான டைட்டில் வந்து கொடுக்கும்போது என்ன மாதிரி 10 வேர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே போகுது. நான் இந்த வீடியோ தான் நான் கொடுத்துருந்தேன். விலை குறைவான தேங்காயில் அதிக ஆரோக்கியம் நிறைந்த தேங்காய் பாலின் நன்மைகள் என்னென்ன அப்படின்ட்டு. இதில் நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 1 2 3. ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் இருக்குது, செகண்ட் 3 வேர்ட்ஸ் இருக்குது, தேர்டு 3 வேர்ட்ஸ் இருக்குது, லாஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. இப்படி தான் டோட்டலாக 10 வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்படி தான் நம்ம டைட்டில் வந்து கால்குலேட் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் டெஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸ் வந்து 20 to 30 வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் 30 வேர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ட்ரு பண்ணி பார்க்கும்போது 24 வேர்ட்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ 24 வேர்ட்ஸை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். 20 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணியிருக்கேன். கோகனட் மில்க் இஸ் நாட் ஜஸ்ட் a delicious ingredients but also a powerhouse of nutrition and health benefits, whether used in cooking, skincare or beverages அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் டிக் பண்ணியிருக்கேன். சைட்டில் நான் உங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அதுவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் டிக் பண்ணாமல். ஸோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 24 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுங்க.